தனக்கு யார் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து யாருமே பறிஞ்சு பேச முடியாது. பிகாஸ் அந்த தரம் யாருக்கும் இல்லை. ஒரு டு டிஃபைன் அ மேன் ஆஃப் காட் ஆர் டிஃபைன் அ மினிஸ்ட்ரி, நோபடி இஸ் கேப்பபிள் இனஃப் டு டூ தட். அண்ட் ஜெனுவைன்லி எந்த ஊழியக்காரங்களுக்கும் அந்த பக்குவம் அதிகமாக இல்லை. சில ஊழியக்காரங்க இருக்காங்க, சொல்லும் போது மற்ற ஊழியக்காரங்களை பற்றி பேசாத நான் அடக்கு. ஏன்னா முகமது அலி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், த கிரேட் பாக்ஸர் முகமது அலி. சில பேரை கண்டு நீங்கள் ஏன் ஒதுங்கி இருக்கணும்னா அவர் சொல்கிறாரு, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், பிகாஸ் இஸ் அ பாக்ஸர். I mean, such a world champion, the best boxer in the face of this earth. ஸோ அவர் சொல்கிறாரு, நீ யார் கூடயாவது உட்காந்து சாப்பிடும் பொழுது அவங்க மற்றவங்கள பற்றி பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு அந்த கூட்டத்தை நம்பாத. ஏன்னா அடுத்தது அவங்க பேச போகிறது ஒன்று தான். பிகாஸ் அது அதோட பழக்கம். 4 பேரை பற்றி பேசுறது அதோட குணம். அப்போ சின்ன சின்ன காரியங்க இவங்க இந்த சின்ன சின்ன காரியங்களை எடுத்து பேசுகிறவங்களுடைய நடத்தையும் குணமும் இட்ஸ் அ கொஸ்டின். they are not accomplish of anything. ஸோ அதனால நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது மற்றவங்க பேசுகிற காரியங்கள் நம்மை அது ஒன்றுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் we are staying in a different heights. ஸோ அந்த வாத்து குஞ்சு மறுபடியும் அந்த ஹைட்ஸுக்கு போய் கம்பீரமாக உட்காரணுன்னா அந்த தாய் கீழே தள்ளி விட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் சேர்த்துல நம்முடைய ரிவ்யூக், நம்முடைய கண்டிப்பு, நம்முடைய சில காரியங்களை உண்மையாக ஒரு ஆத்மா ரட்சி கொண்டுட்டு வந்தோம்னா அந்த ஆத்மா வளரணும்னு சொல்லி நம்ம கண்டிப்போம். இன்னைக்கு உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, நான் காடியில் வரும்போது காலையில் யோசிச்சுட்டு வந்தேன் இந்த ஆத்ம ஆதாயத்தை பற்றி. எனக்கு என் உயிர் பூரா அதுதான் தான். அதை யாரும் என்கிட்ட அது பிடுங்க முடியாது. விசி எது வேணாலும் என்கிட்ட அந்த இடத்துல ஸ்பிரிட்டை உடைக்கலாம், என்னோட ஸ்பீட்டை ஸ்லோ பண்ணலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஆத்ம பாரத்தை யாருமே என்கிட்ட பிடுங்க முடியாது. Because that is gift from heaven, and that is a greatest honorable work in the face of universe. இந்த சகல அகில உலக அண்ட சராசரத்திலையும் உன்னதமான ஒரு வேலைன்னு சொன்னா ஒருவனை நரகத்திலேருந்து பிடிங்க எடுக்கிற வேலை. அது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன் ஆத்ம பாரம் உள்ளவன் ஒருவன் தான் செய்ய முடியும். அதனால பெத்த தாய் இன்னைக்கும் பெத்த தாய் தான். பெத்த தாய் நல்லவளோ கெட்டவளோ, பெத்த தாய் இன்னைக்கும் பெத்த தாய் தான். அந்த தாயை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. பெத்த தாயை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. பெத்த தாய் தான். இப்ப பெத்த தகப்பன் தான். நம்ம என்ன அதுதான் எனக்கு ரொம்ப புரியாத காரியம். என்ன உலகத்தின் மாயம் பாரு, எல்லாம் ஒரே அப்பனுக்கு பிறந்து ஒரே தாய்க்கு பிறந்து ஒரே டிஎன்ஏ ஒரே ரத்தம் ஒரே குடும்பமாக வாழ்ந்த குடும்பம் அப்புறம் வளர்ந்த பிறகு when they have their own opinion in their mind, அந்த ஒரே தாய் பாலை குடிச்சு ஒரே சிப்ளிங்ஸ் ஒரே பால் தானே, அதே ரத்தம் தானே, அதே கருவில் இருக்கிற தொப்புள் குடி தானே. And people's mentality can change. அப்படி இருக்கும்போது சபையை மாத்திரம் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் சலசலப்பே இல்லாத குடும்பம் இந்த உலகத்தில் எங்கேயும் இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால ஒரு ஊழியக்காரனை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே பேசுறதுக்கு ஆள் இல்லை, அவரை பவுலுக்காக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பவுல் நம்ம டிஃபெண்ட் பண்ணாதான். அது மக்களுக்கு புரியுமா புரியாதா, வி டோன்ட் கேர். ஒரு ஊழியன்றது விளையாட்டான காரியம் இல்லை, சும்மா வந்துட்டு போகிறதுக்குன்னு இடம் இல்லை.